அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, இலக்கின் சிந்தனை வாராந்த இலக்கு இணைய இதழில் பிரசுரிக்கப்படும் ஆசிரியர் தலையங்கம் அதனுடைய விளக்கத்தை உயிரோடை தமிழ் உறவுகள் ILC தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக இலக்கின் சிந்தனை வாரந்தோறும் இடம்பெறுகின்றது. இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபட்டிமார் மாஸ்டர் அவர்களும் பொறியியல் ஆய்வாளர் அரசு அவர்களும் இணைந்து விளக்கத்தை தரும் நிகழ்ச்சியாக உயிரோடை தமிழில் ஒவ்வொரு சனி இடம்பெறுகின்றது என்பதை அறிய தந்து இங்கே கலையத்தில் எங்களோடு தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபட்டிமார் மாஸ்டர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் மாஸ்டர். வணக்கம் தனாஞ்சானி. வணக்கம் அருஸ். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் தனாஞ்சானி. வணக்கம் மாஸ்டர். இருவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய ஆசிரியர் தலையங்கம் ஈழத்தமிழர் இறைமை நீக்கத்தை வலுப்படுத்தும் வகையிலேயே ஸ்ரீலங்காவின் 2025 ஆண்டு வரவு செலவு திட்டம். முதலில் எல்லோருக்கும் எங்கும் மகிழ்ச்சி பொங்கிட தைப்பொங்கல் வாழ்த்து. அத்துடன் கூட கனடாவிலும் பிரித்தானியாவிலும் தமிழ் மரபு மாதத்தை தைத்திங்களாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற கனடிய தமிழருக்கும் பிரித்தானிய தமிழர்களுக்கும் கூட வாழ்த்துக்கள். இந்த பின்னணியில நேற்றைய தினத்துல இந்திய தூதரகம் கொழும்பில் இருக்கிற முக்கியமானவர்கள் எல்லாம் அழைத்து ஒரு இலங்கை இந்திய நட்புறவு பற்றிய ஒரு வட்டமேச மாநாட்டை நடத்தி இருக்கின்றது. அதே நேரத்துல சீனாவுக்கான ஸ்ரீலங்கா ஜனாதிபதியினுடைய முதலாவது அணுகுமுறை பயணம் இந்த 14 முதல் 17 வரை இடம்பெற இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. குளோபல் சீனா என்கின்ற முக்கியமான பத்திரிகை இந்த அனுர குமார திஸ்நாயக் அவர்களுடைய சீன அணுகுமுறை பயணத்தால் இந்தியா பதற்றமடைந்திருக்கிறது என்று ஆசிரியத்திலையும் கூட போட்டிருக்கின்றது. அவ்விதமான ஒரு சூழலில், அதாவது இந்திய தூதரகமும் பதற்றமாக இருக்கிறது, சீனாவும் மிக மிக வேகமாக செயற்படுகிறது. இப்படியான ஒரு சூழலில் இந்த ஆண்டிற்கான வரவு செலவு திட்டமும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வரவு செலவு திட்டத்தில் என்ன மிக முக்கியமான விடயம் என்று சொன்னால், முன்னைய அரசாங்கங்கள் எதனை செய்ததோ, அதாவது ஈழத்தமிழர் இறைமை நீக்கம், ஈழத்தமிழர் தேசிய நீக்கம், இதுதான் முன்னைய அரசாங்கங்களுடைய கொள்கை அளவிலான கோட்பாட்டு அளவிலே இலங்கை முழுவதும் எங்களுக்கு சொந்தம், ஸ்ரீலங்கன் கூறியது, ஸ்ரீலங்கா லங்காவினருக்குரியது என்ற கோட்பாடு. இந்த கோட்பாட்டின் அடிப்படையிலே இம்முறையும் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் வரவு செலவு திட்டத்திலே பாதுகாப்பு அமைச்சுக்கான பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சுக்கான ஒதுக்கீடு 2024 ஆண்டை விட 5298 கோடியே 65 லட்சம் ரூபாய் மேலதிகமாக ஒதுக்கி 61,744 கோடியே 50 லட்சம் ரூபாவாக கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. இது ஏன் இவ்வளவு பெரிய பணம் ஒதுக்கப்பட்டிருக்கின்ற கேள்வி நிச்சயமாக அவர்கள் ஈழத்தமிழரை அவர்களுடைய தேச இனத்தன்மையிலிருந்து வலுக்கட்டாயமாக சமூகத்தினர் என்கின்ற கம்யூனிட்டி என்கின்ற அந்த தன்மைகள் கொண்டு செல்கின்ற பொழுது ஏற்படக்கூடிய எதிர்ப்பலைகளை சமாளிப்பதற்கான ஒன்று என்கின்ற கருத்து தான் முன்வைக்கப்படுகின்றது. அதே நேரத்திலே பௌத்த கலாச்சாரத்துக்கு, பௌத்தத்துக்கு முன்னுரிமை கொடுப்பது என்பதும் எந்தவித மாற்றமும் இல்லாமல் புத்த சாசன மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சுக்கு மிக பெருந்தொகையான கிட்டத்தட்ட 13,725 கோடி ரூபாய் அளவில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதுல 210 கோடி ரூபாய் அளவில் கிறிஸ்தவ சமய அலுவல் திணைக்களத்துக்கு, 270 கோடி ரூபாய் அளவில் இந்து சமய பண்பாட்டு அலுவல் திணைக்களத்துக்கு, 300 கோடி அளவில் 300 கோடி இந்து சமய திணைக்களத்துக்கு, 270 கோடி கிறிஸ்தவ சமய அலுவலர்களுக்கு, மற்றது 270
கோடியளவில் முஸ்லிம்களுக்கு நிலம் ஒதுக்கி இருக்கிறார்கள். அப்ப இந்த ஒதுக்கீட்டை பார்க்கின்ற பொழுது என்ன வெளிப்படுகிறேன்னு சொன்னால் பௌத்தத்துக்கான முன்னுரிமையும் பௌத்த கலாச்சாரத்துக்கான முன்னுரிமையும் முன்னைய போலவே இலங்கை முழுவதும் முன்னெடுக்கப்படும் என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த பின்னணியில் தான் வீரகேசரியினுடைய வீரகேசரியிலும் தினக்கராலும் கூட அவர் கட்டுரைகள் எழுதியிருக்கிறார். சிங்கள ஆய்வாளர்களுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க கவனத்தை பெறுகின்ற முனைவர் ஜெகன் பெரேரா வந்து ஸ்ரீலங்காவினுடைய இன்றைய திட்டமாகிய கிளீன் ஸ்ரீலங்கா, அதாவது தூய்மையான ஸ்ரீலங்கா செயலணியில கூட முழுக்க முழுக்க முடிவெடுக்கிற தன்மை உள்ளவர்களாக பெரும்பான்மையத்தை சேர்ந்தவர்களை நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவ்விதமாக வந்து இனத்துவ சிறுபான்மையினர் உள்வாங்கப்படாவிட்டால் கடந்த கால விளைவுகள் தான் ஏற்படும் என்பதை எல்லாம் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். அப்ப இவைகள் எல்லாம் எதை தெளிவாக்குகின்றன்னு சொன்னால் எந்தவித மாற்றம் இல்லாமல் மாற்றத்திற்கான அரசு என்று தன்னைத்தானே கூறிக்கொள்கின்ற இந்த தேசிய மக்கள் சக்தியின் இந்த தங்களுடைய அடிப்படை சிங்கள பௌத்த பேரினவாதத்தில், அதாவது இலங்கை முழுவதும் சிங்களவர்களுக்கே சொந்தமான நாடு, அது பௌத்த நாடு, பௌத்த ஆகமத்தின்படி சட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு அதன்படி நடத்தப்பட வேண்டிய நாடு என்பது எந்த விதமான ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தாத ஒரு புதிய இடதுசாரி தன்மையை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை உணரக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்திலே வந்து ஸ்ரீலங்காவினுடைய உள்நோக்குகளை புரிந்து கொள்ளாத தமிழ் இளையவர்களும் உள்நோக்கல் தெரிந்தாலும் எப்படியாவது தங்களுடைய பதவியையும் தங்களுடைய வாழ்வையும் முன்னெடுக்க வேண்டும் என்ற தன்னலத்தன்மை கொண்ட சிங்கள தமிழ் அரசியல் தலைமைகள் எல்லாம் ஒருங்கிணைந்து இந்த விடயத்திலே வந்து செயற்படுவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் உள்ளூராட்சி தேர்தல் வரப்போகின்றது. உள்ளூராட்சி என்பது மிக முக்கியமான ஒன்று. ஏனென்றால் இப்பொழுது பாராளுமன்ற ஆட்சி முறைமை என்பது முழுக்க முழுக்க சிங்கள பௌத்த பேரினவாதத்தால் வெளிப்படுத்துகின்ற தன்மை கொண்டது என்பது அது இப்ப கிட்டத்தட்ட 48ஆம் ஆண்டிலே இருந்து இன்று மட்டும் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பாராளுமன்ற கொடுங்கோன்மை தன்மை கொண்டதாக தமிழர்களுக்கு இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த உள்ளூராட்சி கட்டமைக்கூடத்தான் கிராமங்கள், நகரங்கள் மற்றும் கிராம நகர பொருளாதார முறைமைகள், மக்கள் தொடர்பாளர்கள் இணைக்கப்படுகின்ற தன்மை இருக்கின்றது. அதிலும் இம்முறை வந்து சிங்கள தலைமைகளை வந்து தமிழர்கள் தேர்ந்தெடுப்பார்களாக இருந்தால் முழுவதும் அப்படியே சிங்களமயமான ஒரு நாடாக போவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. இதை வந்து தமிழர் கட்சியுடைய பதில் தலைவராக இப்பொழுது பொறுப்பேற்றுகின்ற CVK சிவஞானம் அவர்களும் நேற்றைய தினத்திலே 4வது உலக தமிழராட்சி மாநாட்டினுடைய இனப்படுகளை நினைவு கூறுகின்ற வீரசிங்க மகளுக்கு முன்னர் நடைபெற்ற அந்த நிகழ்விலே வந்து எடுத்துரைத்திருக்கின்றார். எங்களுக்கு எவ்வளவுதான் முரண்பாடுகள் இருந்தாலும் கூட தயவு செய்து சிங்கள தலைமைகளை தெரிவு செய்கின்ற அந்த நிலையிலிருந்து ஈழத்தமிழர்கள் விடுபட வேண்டும் என்று எடுத்துரைத்திருக்கின்றார். அதிலே பெரிய மாற்றம் பெறப்போவதில்லை என்பதற்கு காரணம் என்னென்றால் இன்றும் நாளை, அதாவது 11ஆம் தேதியும் 12ஆம் தேதியும் சென்னையிலே நந்தம்பாக்கத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தமிழக அரசினுடைய அயல தமிழர் நாள் பெருவிழாவிலே கலந்து கொள்வதற்கு புறப்பட்டு சென்ற தமிழர் கட்சியுடைய தலைவராக தெரிவு செய்யப்பட்டு இன்னும் அது உறுதிப்படுத்தப்படாத நிலையில இருக்கின்ற ஸ்ரீதரன் அவர்கள் அங்கு வந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திலே பயணத்தடை இருக்கிறது என்று சொல்லி தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார். பயணத்தடை இருக்கின்ற தடுத்து வைக்கப்பட்டு அவரை பயணிக்கிறதுக்கு அனுமதிக்காத நிலையிலே ரவூஃப் ஹக்கீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கு நின்ற காரணத்தால் அவரும் சென்று வாதாடி கடைசியாக கூறியிருக்கின்றார்கள், நீ இப்பொழுது அங்க போயிட்டு நீ வந்தவுடன் உனக்கு மேல் வந்து பல்நாயகத்தினுடைய விசாரணை இருக்கின்றது. அப்படி என்றால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு மேல் கூட இந்த மாதிரியாக நேரடியாகவே ஒடுக்குமுறைகள் இந்த ஆட்சியிலே வெளிப்பட போகின்றதா என்ற கேள்வியும் கூட முன்வைக்கப்பட்டிருக்கு. அவருடைய அரசியல் எதுவாக இருக்கட்டும், ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி என்பது கூட கவனத்தில் எடுக்காத அவர்கள் இப்படி செய்திருப்பதை பார்க்கின்ற பொழுது எல்லா தமிழ் பாராளுமன்ற உறுப்பினருக்கும் பயணத்தில் வருமா என்ற கேள்வி கூட இருக்கின்றது. அந்த இத்தகைய ஒரு சூழலில் முன்னாள் பெரமுனவுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் பேராசிரியருமாகிய சரித்த ஹிரத்தவர்கள் ஐக்கிய மக்கள் சக்தி தலைமை காரியத்தில் நேற்று உரையாற்றுகின்ற பொழுது
ஊடகங்கள் தமக்கு சாதகமாக செயற்படாவிட்டால் முரண்பட்டு துலங்கல்களை வெளிப்படுத்துகின்ற போக்கு எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் ஏற்பட்டிருக்கின்றது. அதன் காரணமாக ஊடகங்களினுடைய பெயர்களை குறிப்பிட்டு தாக்குற தன்மைகளும், ஊடகவியலாளர்களுக்கு எச்சரிக்கைகளும் ஊடகவியலாளர்களுக்கு மறைமுக எச்சரிக்கைகளும் விடுக்கின்ற போக்கும் இலங்கை அரசியலிலே உச்சமடைந்திருக்கின்ற என்ற அந்த கருத்தினை அவர் கூறுகின்ற பொழுது, இந்த கருத்து சுதந்திரம் ஊடகங்களுக்கூடாக வெளிப்பட வேண்டும் என்கின்ற அந்த தன்மை கூட மறுக்கப்பட போகிறதா, இத்தகைய ஒரு அரசியல் கலாச்சாரம் எல்லா இடத்திலும் வந்துவிட்டதா என்ற கேள்வியை கூட அவர் எழுப்பியிருக்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. ஏனென்றால் நாடு கிட்டத்தட்ட ஒரு கட்சி ஆட்சி முறையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அதனை எதிர்த்து உரியவற்றை வெளிப்படுத்த வேண்டிய பொறுப்புள்ள நிலையிலே ஊடகங்கள் இருக்கின்றன, ஊடகவியலாளர்கள் இருக்கின்றார்கள். அப்ப இந்த நிலையினை பார்க்கின்ற பொழுது இந்த சூழ்நிலை மிகவும் அபாயகரமான ஒரு நிலையினை தோற்றுவித்துக் கொண்டிருக்கின்றது என்ற கருத்து முன்வைக்கப்பட்டுக் கொண்டு வருகின்றது. ஆன காரணத்தினால்தான் முனைவர் அனில் ஜெயந்த அரசாங்கத்தினுடைய நிதி ராஜாங்க அமைச்சர் அவர் பொருளாதார மேம்பாட்டை சீர்குலைக்க அனுமதியாது தாங்களும் பயணிப்போம் என்று கூறினதை கூற இந்த சரித்தகரத் சுட்டிக்காட்டி இவர்கள் ரணிலுடைய பொருளாதார கொள்கையை தான் முன்னெடுக்க போகின்றார்கள் என்கின்ற கருத்தினை முன்வைத்திருக்கின்றார்கள். என்ற பொருளாதார நிபுணர்கள் கூட இந்த அரசாங்கத்துடன் ஒத்துழைக்காமல் தாங்கள் ஏற்கனவே எடுத்த முடிவுகளை திணிக்கின்ற தன்மை கொண்டதாக இருக்கின்றது. என்ற பொருளாதார நிபுணர்களும் அவிதமாக திணிக்கின்ற தன்மை கொண்ட நிலையில் இருக்கின்ற பொழுது, ஊடகத்துறையினுடைய சுதந்திரமும் மறக்கப்படுகின்ற பொழுது அரசாங்கத்தினால் உரிய முறையில் பயணிக்க முடியாத நிலை வரும் என்பதை எச்சரித்திருக்கின்றார். அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் சீனா 2015 ஆண்டிலே பாத்ஃபைண்டர் ஃபவுண்டேஷன் நிறுவிய மிலிந்த முருகட முன்னாள் இந்திய தூதராக கூட நீண்ட காலம் டெல்லியில் இருந்தவர், தமிழ்நாட்டிலே சென்னை பல்கலைக்கழகத்தில் படித்தவர். அவரை சீன தூதுவர் சி சென்ஹாங் நேற்றுக்கு சந்தித்து இவர் கேட்டிருக்கின்றார், சீனாவுடைய புத்திஜீவிகளையும் சீனாவினுடைய துறைசார் நிபுணர்களையும் சீன ஸ்ரீலங்கா ஒத்துழைப்பு கற்க நெருக்கி இலங்கைக்கு அழைப்பது என்ற பற்றி பேசியிருக்கின்றார். அவை இப்பொழுது தேர்ந்தெடுக்கப்படாத அவர்களை மட்டுமல்ல, தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களும் கூட இப்பொழுது யாழ்ப்பாணத்தினுடைய கடற்தொழில் மற்றது கடல் நீரியல் வள அமைச்சராக இருக்கின்ற சந்திரசேகரம் அவர்களுடன் சீன தூதுவர் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றார். ஆகவே தூதரகங்கள் ஒரு பக்கத்திலே எல்லோரையும் உள்ளடக்கி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றன, ஒரு பக்கத்திலே புதிய அரசியலமைப்பு கட்டமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. விதமான பதட்டமான சூழலிலே அவற்றை ஒழுங்காக மக்கள் முன் கொண்டு என்ன நடக்கிறது என்பதை தெளிவுபடுத்தி மக்களினுடைய கண்ணாடியாக விளங்க வேண்டிய ஊடகத்துறை பல நிலைகளில் அச்சுறுத்தலுக்குள்ளாக பார்க்கின்றது. இவ்விதமான ஒரு சூழலில் இருக்கின்ற நிலையில் தான் சரத் வீரசேகர பழைய அட்மிரல் பொதுஜன பெரமுனையினுடைய இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் அவர் நல்லாட்சி கால அரசியலமைப்பு திருத்தம் சமஷ்டியை நோக்கியது, ஒற்றையாட்சிக்காகவே இந்த சிங்கள இராணுவத்தினர் எல்லாம் போராடினார்கள், உயிரிழந்தார்கள், அதனை ஒரு கட்டத்திலும் கொண்டு வர விடமாட்டோம் என்று சொல்லிவிட்டு ஆயர் மல்கம் ரஞ்சித் கூட இந்த புதிய அரசியலமைப்பு குறித்த கவனங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த வகையில் அதை முன்னெடுக்காது தடுக்கணும். அதே நேரத்திலே இந்த மியான்மரில் இருந்து இப்பொழுது இலங்கையில் தங்கியிருக்கின்ற ரோஹியா அகதிகளை திருப்பி அனுப்ப வேண்டும் என்ற விஷயத்திலே 1 லட்சம் பேர் மியான்மரில் இருந்து இங்கு இலங்கைக்கு வர இருப்பதாகவும், இவர்கள் முஸ்லிம் சமுதாயத்தில் சரியா சட்டத்தில் கீழ் வாழ்ந்தவர்கள், அவர்கள் இங்கு வந்தால் இலங்கையினுடைய சட்ட முறைமைகளுக்குள் அவர்கள் வாழ மாட்டார்கள், ஆகவே அவர்களை திருப்பி அனுப்ப வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து முஸ்லிம் மக்களுக்கு எதிரானதான ஒரு நிலையை ஏற்படுத்தி இருப்பதையும் முஸ்லிம் மக்கள் ஐக்கிய நாடுகள் மணிக்கம் சிலங்க ஜனாதிபதியினுடைய செயலகத்திற்கு முன்பாக நேற்றைய தினத்திலே ஐக்கிய நாடுகள் அகதிகள் சபையை இதில் தலையிட்டு உதவுமாறு போராட்டம் நடத்திப்பேன் பார்க்க எல்லாத்தையும் பார்க்கின்ற பொழுது இப்பொழுது பிறந்திருக்கின்ற இந்த வருடம் மிக மிக கடுமையான ஒரு சிக்கல் உள்ள ஆண்டாக வர்ற நேரத்திலே அதே நேரத்திலே ட்ரம்ப் வெளிப்படையாகவே கூறியிருக்கின்றார்,
தான் கனடாவையும் பனாமாவையும் கிரீன்லாந்தையும் தங்களுடைய ஆட்சி பிறப்புள்ள அதிகாரமுள்ள ஒரு பகுதியாக மாற்றி விடுவோம். ஆகவே அவர் ஒருவேளை ஸ்ரீலங்கனுடைய அரசு தலைவர் அனுரகுமார திசுநாயக்காவையும் தன்னுடைய நண்பராக்கி அந்த நண்பருக்கூடாக சீனாவையும் தன்னுடைய நண்பராக்கிற திட்டத்தில் இருப்பாரவும் தெரியாது. விதமான ஒரு அபாயகரமான சூழ்நிலை உலக மட்டத்திலும் இருக்கின்றது. இவர்களுக்கு நடுவில் ஈழத்தமிழாக நாங்கள் ஒருமித்த முறையில் செயற்படுவோமா? அதற்கான அந்த சுதந்திரமாக செயற்படுகின்ற அந்த தன்மையை ஈழத்தமிழர்கள் தங்களுடைய ஊடகத்துறைக்கு அளிப்பார்களா? இந்த ஊடகத்துறை மூலமாகத்தான் இந்த ஒருமித்த தன்மையை உருவாக்க முடியும். அவ்விதமாக அந்த ஒருமித்த தன்மைக்கூடாக தேசியத்துக்கான முதல் நிபந்தனை இறைமையும் ஒருமைப்பாடும் உள்ள என்ற இறைமையோட சேர்ந்து ஒருமைப்பாடு சொல்லி பொருத்தப்பட்டிருக்கின்றது. அது செயற்பட்டால்தான் இறைமை உள்ள மக்களாக ஈழத்தமிழர்கள் இந்த ஆண்டை எதிர்கொள்ளலாம் என்பதுதான் இந்த ஆசிரியர் கருத்தாக இருக்கின்றது. நன்றி மாஸ்டர். நீங்கள் ஆரம்பத்தில் மரபு திங்கள் தொடர்பாக கூறும்பொழுது கனடா பிரித்தானியா என்று கூறும்பொழுது இன்னொரு நாட்டை நாங்கள் மெதுவாக இணைத்துக் கொள்ளலாம். ஆஸ்திரேலியாவில் சிட்னியில் கம்பலன் என்ற பகுதியில் தமிழர் ஒருவர் சுஜன் என்று நம்புகிறேன், அவருடைய நான் உரையாடிய எனக்கு ஞாபகம் இருக்கிறது, கவுன்சிலராக வந்திருக்கின்றார். மரபு திங்களை அங்கே அங்கீகாரம் எடுப்பதும் அதை அமுல்படுத்துவதும் தான் அவருடைய திட்டமாக இருந்தது. அதாவது தமிழர்களை பொறுத்த மட்டில் அவருடைய உள்ளூர் மக்களுக்கு வேறு விதமான திட்டங்கள் வைத்திருந்தார். அப்படித்தான் எல்லா நாடுகளிலும் எங்களுடைய மக்கள் சிறப்பாக செயல்படுகிறார்கள். இனி நீங்கள் அனுரகுமார திசுநாயக்கா அவருடைய வரவு செலவு திட்டம் தொடர்பாக விடயங்களை கூறும் பொழுது சிஸ்டம் சேஞ்ச் என்று சொல்லீர்கள். நீங்கள் சொல்வதை பார்த்தால் நோ சேஞ்ச் என்றது போலதான் எனக்கு தெரிகிறது. நன்றி மாஸ்டர். மாஸ்டருடைய இந்த ஆசிரியர் தலையங்கத்தில் வரவு செலவு திட்டத்துக்கு மேலதிகமாக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், எவ்வளவோ ஆண்டுகளுக்கு முன்னதாகவே உள்ளூர் போருக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லை என்ற விதத்தில் அவர்கள் எல்லோருமே திட்டவட்டமாக கூறினார்கள். இனி வெளிநாட்டு சக்திகளும் கூட எந்த விதத்திலும் இலங்கையை கைப்பற்ற போவதில்லை. அன்லஸ் டொனால்ட் ட்ரம்ப் ஏதாவது கண் வைத்திருந்தால் அது வேற, கிரீன்லாந்தை போல. ஆனால் அந்த அச்சுறுத்தல் இல்லை. உங்களுக்கு பொருளாதார நெருக்கடியினால் IMF-டம் செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்ட விடயங்கள் நாங்கள் நிறைய தடவைகள் பேசியிருக்கிறோம். IMF-ம் கூட அழுத்தம் கொடுத்திருந்தார்கள், இராணுவத்தினரை குறைக்க வேண்டும், அதற்கான ஒதுக்கீடுகளை குறைக்க வேண்டும் என்று. அனுரகுமார திசுநாயக்கா ஒரு தான் ஏனைய கடந்து வந்த அரசியல்வாதிகளை விட நான் வித்தியாசமான முறையில் கையாளுவேன் என்று அவர் தன்னுடைய வாக்குறுதிகளை வழங்கி கொண்டு வந்திருந்தார். ஆனால் எந்த ஒரு மாற்றத்தையும் காணவில்லை. என்ன காரணத்துக்காக இந்த நிதி ஒதுக்கீடு இவ்வளவு அதிகமாக செலுத்த வேண்டும்? இன்னும் ஒரு கேள்வி, அதே தொடர்ந்து ஒரு கேள்வி என்னவென்றால், உங்களுக்கு தெரியும், அந்த இலங்கை தீவில் பொருளாதார நெருக்கடியினால் சீனி தட்டுப்பாடு, அரிசி தட்டுப்பாடு, உப்பு தட்டுப்பாடு. அப்ப நிதியை இராணுவத்துக்கு இவ்வளவு ஒதுக்குவதை அங்கே வடக்கு கிழக்கில் இதை முதலீடு செய்தால் நிவர்த்தி செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்குமா? உண்மைதான். என்று சொன்னால் பாத்தீங்கன்னு சொன்னால் மூன்றாவது அதிக நிதி பாதுகாப்புக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பாதுகாப்பை பொறுத்தவரையில் இலங்கைக்கு வெளியார் அச்சுறுத்தலோ அல்லது நீங்கள் கூறியது போல உள்ளக அச்சுறுத்தல்களோ இல்லை. கடந்த 15 வருடங்களாக ஸ்ரீலங்கா இராணுவத்துக்கு $220 பில்லியன் ரூபாய்களாக இருந்தது. இப்போது 214 பில்லியன் ரூபாய்களாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா விவசாய அபிவிருத்தியாக இருக்கலாம் அல்லது கடற்தொழிலாக இருக்கலாம், ஏனைய துறைகள், இப்ப பெருந்தோட்டத்துறையாக இருக்கலாம், தேயிலை உற்பத்தியாக இருக்கலாம், அல்லது தொழிற்சாலைகளை அமைப்பு தொழிற்பேட்டைகளாக இருக்கலாம். அதற்கு இந்த நிதியை செலவிட்டிருந்தால் இலங்கைக்கு உகந்ததாக இருக்கு. ஆனால் தொடர்ச்சியாக அவர்கள் பாதுகாப்புக்கு ஒதுக்குவது 2 விடயங்களை அவர்கள் முன்வைக்கிறார்கள். ஒன்று, தமிழர்கள் மீதான அழுத்தத்தையும் நெருக்கடியையும் அவர்கள் தொடர்ந்து பேணுவதற்கும் தமிழ் பிரதேசங்களை ஆக்கிரமிப்பதற்கும் அவர்கள் அதை கட்டுப்படுத்துவதற்கும் பயன்படுத்துகிறார்கள். இரண்டாவது, தங்களை தாங்களே பாதுகாப்பது. உங்களுக்கு தெரியும், அனுரகுமார திசாநாயக்கா வந்த பிற்பாடு இராணுவ பிரிவிலும் புலனாய்வு துறையிலும் முப்படையிலுமே ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருந்தார். புலனாய்வுத்துறையின் எல்லா அதிகாரிகளும் மாற்றப்பட்டிருந்தார்கள். சவீந்திர டி சில்வாவின் பதவி பறிக்கப்பட்டிருந்தது, அவர் வெளியேற்றப்பட்டிருந்தார். இராணுவ தளபதியாக இருந்தவர் கூட வெளியேற்றப்பட்டிருந்தார் விக்கும். ஏனென்று சொன்னால் அவரும் கஜபார் ரெஜிமெண்டை சேர்ந்தவர். கஜபார் ரெஜிமெண்டை சேர்ந்தவர்கள் கோத்தபாயாவின் ரெஜிமெண்ட் தான் கஜபார் ரெஜிமெண்ட். 2010ஆம் ஆண்டு ஒரு இராணுவ புரட்சியை சரத் பொன்சேகா ஏற்படுத்த முற்பட்ட போது அவர் சிங்கர் ரெஜிமெண்டை தான் கொழும்புக்கு நகர்த்தியிருந்தார். அவருடைய படை சிங்கர் ரெஜிமெண்டாக இருந்தது, கோத்தபாயாவின் படை கஜபார் ரெஜிமெண்டாக இருந்தது. அப்ப இந்த களையெடுப்பை முதலில் செய்திருக்கின்றார். அடுத்ததாக தங்களை பாதுகாப்பதற்கான முயற்சி. இப்ப நீங்கள் கூறியது போல
வெளியார் அச்சுறுத்தல் என்று சொன்னால் இலங்கை எந்த இப்ப ட்ரம் கண் வைத்தால் கூட இலங்கையால் தாக்கு பிடிக்க முடியாது. இலங்கை இராணுவத்தால் அமெரிக்க இராணுவத்தையோ ஏன் இந்திய இராணுவத்தையோ பாகிஸ்தான் எந்த இராணுவத்தையும் இலங்கை இராணுவத்தால் தாக்கு பிடிக்க முடியாது. இறுதி நேர போரை கூட ஏனைய நாடுகள் தான் நடத்தி முடித்தவர்கள். புலனாய்வு தகவல்களை அமெரிக்கா வழங்கியது, படைத்துறை இராணுவ உதவிகளை இந்தியா வழங்கியது. அவ்வாறு பல 30க்கும் மேற்பட்ட நாடுகள் இணைந்துதான் நம்ம இறுதி போரை நடத்தினார்களே தவிர இலங்கையால் அது முடியவில்லை. இலங்கை காலங்காலமாக வெளிநாடுகளின் புலனாய்வு துறையில் தான் தாங்கி இருக்கின்றது. அருகம்பேயில ஒரு தாக்குதல் இடம்பெற போவதாக கூறியது கூட அமெரிக்காவின் புலனாய்வு துறை தான் கூறியது. அதாவது 5 கண்கள் என்கின்ற அந்த 5 eyes. அப்ப இவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இலங்கையை பொறுத்தவரையில் பாதுகாப்புக்கு இவ்வளவு நிதியை ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 2 காரணங்கள். இப்போ இஸ்ரேல் இவ்வாறு தனது இராணுவ கட்டமைப்பை தொடர்ந்து பேணிக்கொண்டு எல்லோருக்கும் கட்டாய இராணுவ பயிற்சி என்று சொல்லிக்கொண்டு இப்ப பாத்தீங்கன்னா இந்த வாரம் கூட இஸ்ரேல்ல கட்டாய இராணுவ பயிற்சிக்கு எதிராக போராடி இருக்கிறார்கள். அவ்வாறு வைத்திருப்பதற்குரிய காரணம் அந்த பலஸ்தீன நிலங்களை தொடர்ந்து ஆக்கிரமிப்பது, அந்த செட்டிலர்ஸ் என்று சொல்றது பலவந்த குடியேற்றவாதிகள். அந்த பலவந்த குடியேற்றவாதிகளுக்கு ஊக்கம் அளிப்பது, அவர்களை பாதுகாப்பது என்பது அதேதான் இங்கு நடைபெறுகின்றது. இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருமளவான விவசாய நிலங்களாக இருக்கலாம், தொல்லியல் திணைக்களங்களாக இருக்கலாம். இப்ப குருந்தூர் மலையை கூட இராணுவம் தான் பாதுகாக்கின்றது. ஒவ்வொரு பௌத்த ஆலயங்களையும் பாதுகாப்பதற்கே இராணுவத்துக்கு மிகப்பெரிய ஆட்தொகை தேவை என்னும் போது இது இப்ப இலங்கையை பொறுத்தவரையில் தற்போதைய அரசு இந்த வரவு செலவு சட்டத்தை பார்க்கும் போது இந்த தற்போதைய அரசுக்கும் பழைய அரசுகளுக்கும் எந்த விதமான வேறுபாடுகளும் மெல்ல மெல்ல கலைந்து கொண்டு போகின்றது. ஒரு மக்கள் ஒரு மாற்றம் ஒன்றை தேடிய போது அந்த மாற்றத்தை தங்களுக்கு அவர்களின் அந்த ஏனவாவை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த ஒரு நாடகம் தான் ஆடப்பட்டது. அது வடிவாக திரைக்கதை வசனம் எழுதி வடிவாக அந்த படம் அரங்கேற்றப்பட்டு விட்டது. இப்போது மெல்ல மெல்ல ஒவ்வொன்றாக கலைந்து கொண்டு வருகின்ற ஒரு நிலைமையாகத்தான் இருக்கின்றது. இப்ப மாஸ்டர் கூறியது போல ஊடகத்துறையினர் மீதான அடக்குமுறைகளாக இருக்கலாம், அமெரிக்காவில் இருக்கின்ற ஊடகவியலாளர்களை பாதுகாக்கின்ற குழு கூட அண்மையில் இலங்கை அரசின் நடவடிக்கை தொடர்பாக கருத்துக்களை வெளியிட்டிருந்தது. இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள், இப்ப பெருமளவான நிதியை பொறுத்தவரையில் பெருமளவான கடன், அதாவது பட்ஜெட்டில் துண்டு விழுந்தொகை இருப்பதாகத்தான் கூறுகிறார்கள். அவற்றை எவ்வாறு நிவர்த்தி செய்ய போகிறார்கள் என்பதும் பிரச்சனை. நிச்சயமா இதில் IMF ஈடுபாடு இருக்கின்றது. அவர்கள் இது தொடர்பாக ஏதாவது அவர்களுக்கு வழி காட்டுகிறார்களா, அல்லது இது இவர்களாகவே இந்த இலங்கை அரசாங்கம் அனுர குமார திசாநாயக்கனுடைய அரசாங்கம் தான் இதை முன்னெடுக்கின்றதா? இது அனுர குமார திசாநாயக்காவின் அரசாங்கம் தான் இதை முன்னெடுக்கின்றது. ஆனால் IMF-ம் அந்த சில விடயங்களில் இப்ப நீங்கள் பார்க்கலாம் GSP+ வரிச்சலுகை. GSP+ வரிச்சலுகை உண்மையில் அவர்கள் இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை அகற்ற வேண்டும், இல்லை வேண்டாம் கொடுக்க மாட்டோம் என்றவர்கள், ஆனால் அந்த தங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. அதே போல IMF-ம் தங்கள் நலன் சார்ந்த விடயங்களை கவனத்தில் எடுக்கிறார்களே தவிர இலங்கை அரசினால் இந்த பாதுகாப்பு ஒதுக்கப்படும் நிதி அதில் தமிழ் மக்கள் பாதிக்கப்படுவது தொடர்பாக அவர்கள் கருத்தில் எடுக்கவில்லை என்பதுதான் தெளிவானது ஒன்று. மற்றது இலங்கை அரசு இவ்வாறு தொடர்ந்து வீழ்ச்சி அடையுமாக இருந்தால் அது அவர்களுக்கு இன்னும் பிடியாக இருக்கும். என்னென்று சொன்னால் மேலதிகமாக கடன்களை கொடுத்து மேலதிகமாக இலங்கை அரசை இருக்க முடியும் என்ற ஒரு நிலைமை. இப்போ இலங்கைக்கு ஒரே ஒரு பிரச்சனை, ஒரே ஒரு நன்மை என்னென்று சொன்னால் இப்போது அவர்கள் சீனாவுக்கு போகிறார். அதே சமயம் இந்திய பிரதமர் இந்த வருடம் இலங்கைக்கு விஜயம் செய்வதாக இருக்கிறார். அந்த பூகோள அரசியலை தனக்கு சாதகமாக அவர் பயன்படுத்துகிறார். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் பிரித்தானியாவின் சான்சலர் சீனாவுக்கு போகிறார், அவசரமாக போகிறார். அப்ப அவர் போகும்போது அவருக்கு எதிராக அவருடைய விஜயம் தொடர்பாக பல கருத்துக்கள் வெளிவந்த போது அவர் கூறியது ஒன்றுதான், நாங்கள் எங்கள அரசு வாங்குகின்ற கடனை அது எங்கள பொதுமக்களின் நிதி நிலைமைக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறது என்று சொல்லியும், இது ஒரு தேசிய எங்கள் பிரித்தானியாவின் தேசிய நன்மைக்கான பயணம் என்று சொல்லியும், நாங்கள் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால், அதாவது தொழிலாளர்களின் நிலைமை மேலோங்க வேண்டும் என்று சொன்னால் பிரித்தானியா அதில்
முன்னகர வேண்டும் என்று சொன்னால் இந்த பயணம் அவசியம் என்று சொன்னது மட்டுமல்லாது பேங்க் ஆஃப் இங்கிலாந்தின் தலைவரையும் கூட்டிக் கொண்டு சீனாவுக்கு ஓடுகிறார். இப்ப அனுரகுமார திசாநாயக்காவும் சீனாவுக்கு தான் ஓடுகிறார். அவங்களுக்கு தெரிகிறது இப்ப தங்களுக்கு, அதாவது யாருடன் எந்தெந்த நேரத்தில் உறவுகளை வளர்ப்பதன் ஊடாக தங்கள் நாட்டையும் தங்கள் மக்களையும் தங்கள் இனத்தையும் காப்பாற்ற வேண்டும். இப்ப இந்தியா வந்து சொல்லலாம், அனுரகுமார திசாநாயக்கா சீனாவுக்கு போறது இந்தியாவுக்கு, ஆனால் பிரித்தானியாவை என்ன செய்ய போகிறார்கள்? பிரித்தானியாவை பொறுத்தவரை ஐரோப்பிய ஒன்றியம் சீனா மீதான தடையை விதித்திருந்தது. சீனாவின் இலத்திரனியல் கார்களுக்கு, அதாவது மின்சார கார்களுக்கான தடை என்று கூற தேவையில்லை, வரியை அதிகரித்திருந்தார்கள். ஆனால் அதற்கு அவர்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற ஆடம்பர பொருட்களுக்கான வரியை அதிகரித்து விட்டார்கள். இப்ப பிரான்ஸ்ல இருந்து போற கொனியக் மார்டின் என்ற ஆல்கஹால் வகையே சீனாவில 7 பில்லியனுக்கு விற்கிறார்களா, $7 பில்லியன். என்னும் போது மிகப்பெரிய ஒரு வர்த்தகம். இப்ப இத்தாலியில இருந்து போற பிராண்டட் ஐட்டம்ஸ் எல்லாம் சீனா அதுக்கான வரியை அதிகரிக்குமாக இருந்தால் பல நிறுவனங்கள் இழுத்து மூட வேண்டிய நிலை வரும். அந்த ஒரு நிலை. இப்ப அதே பிரித்தானியா நிதியமைச்சர் அங்கு போவதில் காரணங்களாக அவர்கள் அதனை தான் கூறுகிறார். அதே போன்று இப்ப அனுரகுமார திசாநாயக்காவும் சீனாவுக்கு போகிறார். அப்ப சீனாவினுடனான இந்த நெருக்கம் வந்து அவரால் சீனாவுடனான இந்த நெருக்கத்தால் அவர் இந்தியாவையும் கட்டுப்படுத்த முடியும், மேற்குலகத்தையும் கட்டுப்படுத்த முடியும். அப்ப இதே போலதான் இப்ப அமெரிக்கா வந்து ஐரோப்பிய ஒன்றியம் மீது வரியை கூட்ட போகிறேன், கிரீன்லாண்டை கைப்பற்ற போகிறேன் என்று மிரட்டுகிற சமயம் பிரித்தானியா நிதியமைச்சர் சீனாவுக்கு செல்லுகிறது வந்து இது ட்ரம்புக்கும் ஒரு செய்தியை தான் சொல்ல போகின்றது. அப்ப இதுதான் அந்த அரசியல். இந்த அரசியலுக்கு தமிழ் மக்கள் நாங்கள் எங்கு நிற்கிறோம், அதுதான் அந்த முக்கியமான ஒரு பிரச்சனை. உண்மைதான். ஏனைய இடங்களை நீங்கள் பார்த்தீர்கள், ஏனைய நாடுகள், ஏனைய இனங்களுடைய நகர்வுகளை பார்த்தீர்கள், மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. தமிழர்கள் மட்டும்தான் அந்த ஸ்டாட்டிக்காக ஒரே இடத்தில் அப்படியே நிற்கின்ற எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல். இதுதான் அடிக்கடி நாங்கள் இங்கே எத்தனையோ துறைகள் கூறிவிட்டோம். ஒன்று சேர்ந்து செயல்பட வேண்டும், கொள்கை திட்டத்தோடு துறைசார் நிபுணர்களோடு சேர்ந்து பயணித்தால் மட்டுமே இந்த நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்று அதைத்தான் நீங்கள் கூறுகிறீர்கள். நன்றி அரசர்களே. நீங்கள் ஆரம்பத்தில் கூறும் பொழுது முன்னிய அரசாங்கங்கள் போல் கொள்கையை கடைபிடிக்கிறார் என்று நீங்கள் அனுரகுமார திசாநாயக்காவை சொன்னீர்கள். சிங்கள மக்களை திருப்திப்படுத்துவதற்கும் பௌத்தத்தை முன்னிலைப்படுத்துவதற்காகவும் அவருடைய செயல்பாடு இருக்கின்ற என்று நீங்கள் கூறினீர்கள். அரசர்கள் கூறும் பொழுது நீங்களும் கூறினீர்கள், பூகோள அரசியல் இழுபறி அங்கே இருந்து கொண்டே தான் இருக்க போகின்றது, அதில் மாற்றம் இல்லை. பழமையாக நீங்கள் பார்த்தீர்கள், ஒரு ஆடுகளத்தில் ஆடுவதற்கு முன்னதாக அந்த களம் தொடர்பாக ஆராய்வார்கள். ஆனால் களத்துக்கு இறங்கின பின்புதான் தெரியும் அந்த நிலைமை எவ்வாறு இருக்கும் என்று. அந்த நிலைமையில் தான் அனுரகுமார திசாநாயக்கா இருப்பது போல் எனக்கு தெரிகின்றது. இதே போல் தமிழ் மக்கள் மத்தியிலும் ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டது. நீங்கள் CBK சிவஞானம் அவர்கள் கூறிய தொடர்பாக கூறினீர்கள், ஒரு மாற்றத்துக்காக நாங்கள் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து, நான் கொழும்பில் இருப்பவர்களோடு நான் பேசி இருக்கின்றேன் தேர்தல் காலங்களில், மாற்றத்துக்காக நாங்கள் அதை சந்தர்ப்பத்தை கொடுத்து பார்க்கலாம் என்று நிறைய பேர் கூறியதை நான் கேட்டிருக்கிறேன். தமிழர் தரப்பு நீங்கள் கூறிய இந்த விடயங்களை வைத்து பார்க்கும் பொழுது தமிழர் தரப்பில் ஒரு ஏமாற்றமாக பார்க்கப்படுகிறது. தமிழர்கள் கொஞ்சம் அவகாசம் கொடுக்க வேண்டிய ஒரு நேரமா, அல்லது உண்மையாக நீங்கள் கூறுவது போல் முன்னைய அரசாங்கம் போல்தான் இவர் செயல்படுத்துவார், எந்த ஒரு மாற்றத்தையும் காண முடியாமல் இருக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? இது ஒரு நல்ல ஒரு கேள்வி. அதாவது இதை நாங்கள் அனுரகுமார திசாநாயக்க சிங்கள மக்களை திருப்திப்படுத்துவதற்கு என்று பார்க்காமல் அனுரகுமார திசாநாயக்கா அவருடைய கடமையை செய்கின்றார் என்று. அவர் ஒரு சிங்கள குடிமகன். ஒரு சிங்கள குடிமகன் வந்து தன்னுடைய மண், தன்னுடைய மக்களுடைய நன்மையை கருத்தில் கொண்டு செயற்படுகின்றார். இப்போ நாங்களும் வந்து தமிழ்ல விடுதலை புலிகள் வந்து 36 ஆண்டுகள் வந்து ஒரு அரசு நோக்கி அரசை வந்து நடைமுறை அரசை வந்து எங்கள் பகுதியில் வைத்திருந்த பொழுது அவர்கள் எங்களுக்காக எங்களுடைய மண்ணுக்காக வாழ்கிறார் என்ற பொழுது அதை முன்னெடுப்பதற்கான வேலையைத்தான் செய்தோம். ஆகவே சிங்கள பௌத்த பேரினவாதத்தை நாங்கள் ஏதோ அது சிங்களவர்கள் எங்களுக்கு மேல் திணிக்கின்ற ஒரு செயற்பாடு என்ற பார்வையிலே பார்க்கின்றமே தவிர எந்த சிங்கள தலைவனும் அதை செய்வான் என்பதை நாங்கள் கவனத்தில் எடுக்க மறக்கிறோம். ஏனென்றால் அந்த பெரும்பான்மை சிறுபான்மை என்ற முறைமை 1936ஆம் ஆண்டு டொனமூர் அரசியலமைப்பினால் உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு எவரும் தங்களுக்கு இருக்கிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தங்களை முன்னேற்றுவார்கள். இங்க அரசியல் வந்து உண்மை, நேர்மை, சத்தியம் அது ஒன்றுமே இல்லாத ஒரு பகுதியில் அரசியல். அதனால அவர் அவ்விதம் செயற்படுவது இயல்பானது.
அந்த இயல்புத்தன்மையிலிருந்து அவரை நாங்கள் திசை திருப்புவதால் எங்களை பலத்தை வெளிப்படுத்த வேண்டும். தேசிய தலைவர் அவர்கள் தமிழ் மக்களுடைய பலத்தை வெளிப்படுத்திய சூழலில் தான் பேச்சுவார்த்தைகளும் விட்டுக் கொடுப்புகளும் எல்லாத்துக்குமாக அங்கேயும் இங்கேயும் பறந்து ஓடித்திருந்தார்கள். ஆனால் இப்பொழுது நாங்கள் எங்களுடைய பலத்தை உருவாக்குவதிலே நாங்கள் பலவீனம் உள்ளவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் பலத்தை உருவாக்குவதில் பலவீனம் உள்ளவர்களாக இருக்கின்ற பொழுது அவர்கள் எந்த மாற்றம் வரவும் மாட்டாது. அதுதான் இயல்பு. அதே நேரத்திலே நீங்கள் ஆஸ்திரேலியாவிலும் தமிழ் மரபு மாதம் பெறுவதை பற்றி கூறினீர்கள். இந்த தமிழ் மரபு மாதத்திலும் எங்களுக்குள் நாங்கள் ஒற்றுமையாக கூடி கதைத்து பேசி செயற்படாததால் மிகப்பெரிய தவறை செய்திருக்கிறோம். அதாவது இந்த மரபு மாதங்கள் என்பது ஒரு ஒரு புகலிட அரசியலில் அரசியல் தஞ்சம் கோரி அல்லது அந்த நாட்டுக்கு தொழில் ரீதியாக கொண்டு வரப்பட்டு அந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இனத்துவ சிறுபான்மையினங்கள் தங்களுடைய அந்த நாட்டுக்கான பங்களிப்புகளையும் அந்த நாட்டுக்கு எந்த வகையிலே தாங்கள் முக்கியமானவர்கள் என்பதை வெளிப்படுத்துவதற்கு தான் இந்த தமிழ் மரபு மாதங்கள் உருவாக்கப்பட்டன. அதாவது சமத்துவத்தை, ஈக்குவலிட்டியை நாங்கள் வெளிப்படுத்துவதாக இருந்தால் நாங்கள் இந்த மண்ணுக்கு இவ்வளவு செய்திருக்கின்றோம் அப்படி சொல்வதன் மூலம் இங்கிருக்கின்ற மக்கள் எங்களை தங்களுக்கு சமத்துவமானவராக மனதளவில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அரசியல் மிக பிரதானமான விடயம் ஸ்டேட் ஆஃப் மைண்ட், அதாவது மனநிலை. அந்த மனநிலையில் தான் எல்லாமே தங்கியிருக்கின்றது. அதை நாங்கள் செய்வதாக இல்லை. மறுபக்கத்திலே இன்னொன்று, இந்த தமிழ் மரபு மாதங்களுடைய முக்கிய நோக்கம் சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதியை நிலைநிறுத்துவது. சமூக நீதியை நிலைநிறுத்துகிற விடயத்தில் தான் நாங்கள் எப்பொழுது இந்த மண்ணுக்கு வந்தோம், நாங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டுவதற்கு வரவில்லை, உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எடுப்பதற்கு நாங்கள் இங்கு வரவில்லை, உங்களுடைய எந்த ஒரு உட்கட்டுமானங்களையும் நாங்கள் அனுபவிப்பதற்கு வர இல்லை, இன்ன காரணத்துக்காக வந்தோம் என்று தெளிவுபடுத்தி அதன் பின்னணியிலே உலகத்துக்கு அந்த மண்ணிலே அந்த மக்கள் வாழ்வதற்கான காரணத்தை வெளிப்படுத்துகின்றவர்கள் அந்த மக்களுடைய தாயகத்தில் இருக்கின்ற மக்களுடைய வெளியக தன்னாட்சி உரிமை உறுதிப்படுத்தப்படும். அப்படியான இருந்தால் இந்த காலகட்டத்தில் ஒரு மாதத்தை கொடுக்கின்றார்கள். அந்த ஒரு மாதத்தில் பள்ளிக்கூடங்களுக்கு சென்று பல்கலைக்கழகங்களுக்கு சென்று மாணவர்களுக்கு நாங்கள் ஏன் இங்கு வந்தோம், என்ன காரணத்துக்காக வந்தோம், எவற்றை சாதித்திருக்கின்றோம், நாங்கள் வந்ததினால் இந்த நாடுகள் அடைந்திருக்கிற பலன் என்ன, அடைய போகின்ற பலன் என்ன, நாளைக்கு எங்களுடைய தாயகத்திலே நீங்கள் உரிய மாற்றத்தை ஏற்படுத்தினால்தான் இந்த மேலும் மேலும் இங்கு இனங்காணக்கூடிய அச்சம் தொடர்பாக இங்கு புலம்பெயர்ந்து கொண்டிருக்கிற அந்த புலப்பெயர்வு தன்மை நிற்கும் என்பதையெல்லாம் எடுத்துரைக்க வேண்டிய பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறோம். ஆனால் என்ன பிரச்சனை, இதில் நாங்கள் கூடி கலந்து ஆலோசித்து கொண்டு செய்யாத காரணத்தினால் இது ஏதோ தைப்பொங்கலை கொண்டாடுகின்ற தைப்பொங்கல் தமிழருடைய அடையாளம் என்று சொல்வதே தவறு. வரலாற்றிலே சோழர் காலத்துக்கு முன் தைப்பொங்கல் என்று ஒன்று இருக்கவில்லை. அப்படியா? அது மட்டும் இல்லை, அது ஒரு இதுக்கு என்ன ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் என்று சொல்கின்ற அறுவடை திருநாள். அந்த வகையிலே தொழிலாளர்களுக்கான சமத்துவத்தை கொடுத்து நாங்கள் மகிழ்ந்து கொண்டாடுகின்ற உண்டு. இதற்கும் கடவுளுக்கும் கூட தொடர்பில்லை, இதுக்கும் இனத்துக்கும் கூட தொடர்பில்லை. இப்போ எங்கள் பக்கத்திலே ஒரு வயலில் வேலை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு முஸ்லீம் சகோதரனோ அல்லது எங்கள் பக்கத்திலே வயலிலே உழைத்துக் கொண்டிருக்கிற அல்ல கடலிலே உழைத்துக் கொண்டு இதில் வயலுக்கு மட்டும் சொந்தமில்லை. வேளாண்மை என்று சொல்வது எங்களுக்குள் தவறான கருத்தில் இருக்கின்றால் வேளாண்மை என்பது பயிற்சிகை அல்ல. வேளாண்மை என்பது உயிரை பாதுகாப்பதற்காக உழைக்கின்ற தன்மை. அந்த உயிரை பாதுகாப்பதற்காக உழைப்பது உணவு. அப்ப உணவு உற்பத்திக்காகவும் நீர்நிலைகளை பெருக்குவதற்காகவும் காலையிலே தெருக்களை சுத்தி செய்து நாங்கள் ஆரோக்கியமுள்ள வாழ்வதற்கு உதவுபவர்களுக்காகவும் இப்படியாக இன்னொருவருடைய உயிருக்கு சக்தி அளிக்கிறவர்களை நன்றியோடு கொண்டாடுகிறனால்தான் இந்த தைப்பொங்கல் நாள். அந்த வகையில் தான் உருவானது. அதுவும் சோழர் காலத்திலே இந்து கோயில்களிடத்தில் பார்ப்பனிடத்தில் முழுக்க முழுக்க உள்ளூராட்சியை சோழர்கள் ஒப்படைத்து விட்ட நிலையில் கோயில்கள் வரிகளை விதித்து துன்புறுத்திய காலகட்டத்தில் அந்த கோயிலடி கலவரம் என்ற அந்த கலவர நிலை எல்லா இடத்திலும் தோற்றம் பெற்ற நேரத்திலே அந்த ஆளப்படுபவர்களுக்கும் ஆள்பவருக்கும் அதுக்கு நடுவில் இருக்கின்ற பார்ப்பனர்களுக்கும் இடையில் சமத்துவத்தை ஏற்படுத்த தோற்றிக்கப்பட்டதான் இந்த பொங்கல் தினம். இதை திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய ஆட்சிக்காக வேண்டியதை தமிழுடைய அடையாளமாக மாற்றி வைத்திருக்கிறது. அது எந்த காலம் தைப்பொங்கல் ஒரு முக்கியமான நாள். எந்த வகையில் சொன்னால் உழைப்பாளர்களை போற்றுகின்ற வகையில் முக்கியமான நாள். ஆகவே நாங்கள் கொண்டாடியிருக்க வேண்டியது ஜூலை மாதத்தை. இந்த ஜூலை மாதத்தில் தான் பிரித்தானியாவில் இருந்தாலும் சரி கனடாவில் இருந்தாலும் சரி நாங்கள் அரசியல் போராட்டம் கூற தொடங்கினோம். அங்கு நடந்த ஜூலை ஆடி இன படுகொலைக்கு காரணமாகத்தான் அந்த பயணம் தொடங்கியது. ஆகவே ஜூலை மாதத்தை நாங்கள் தமிழ் மரபு மாதமாக கொண்டு அந்த பின்னணியிலே
செயற்பட்டிருக்க வேண்டிய நாங்கள் அதை செய்யாமல் தைப்பொங்கலை கொண்டாடுங்க வெளிக்கின்ற பொழுது தைப்பொங்கல் தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய விழாவாக திராவிட முன்னேற்ற கழகத்தால் மாற்றப்பட்டு விட்டது. அரசியல் விழாவாக மாற்றப்பட்டிருக்கிற நிலையில் அது இன்றைக்கு வந்து இந்திய தமிழர்களுடைய விழாவாக மாற்றப்படுகின்றது. அதுவும் வந்து கனடாவை பொறுத்த மட்டிலே கனடாவினுடைய இப்ப ட்ரூடோ பதவி விலகின்ற பொழுது அடுத்த பிரதமராக அனிதா ஆனந்த் போக்குவரத்துறை அமைச்சர், அவருடைய தந்தை வந்து தமிழ்நாடு, தாய் வந்து சரோஜ் ராம் பஞ்சாப் நாட்டை சேர்ந்தவர். இவர் வரலாம் என்ற அளவுக்கு அங்கு வந்து இந்திய தமிழருடைய செல்வாக்கு. நாங்கள் இந்திய தமிழ் இலங்கை தமிழ்னு பிரிக்கவில்லை. ஆனால் அடிப்படையில் வந்து இது ஈழத்தமிழர்களுடைய பிளப்பெயர்களால் வந்த ஒரு தமிழ் மரபு மாதம். அந்த தமிழ் மரபு மாதத்திலே நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை பேசி எங்களுக்கான அந்த உரிமைகளை பெறுவதற்கான தன்மைகள் போகணும் என்றதை நாங்களே கருத்து போட்டோம். இதே மாதிரி தான் இப்ப அங்கு வந்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பங்கள் நடக்கின்றது. அங்கு வந்து இப்ப ட்ரம்ப் பதவிக்கு வரப்போறது அவர் ஒற்று புத்திக்காரன் எல்லாருக்கும் தெரியும். அது மாத்திரமில்ல பயங்கர சர்வாதிகாரின்றதும் எல்லாருக்கும் தெரியும். இந்த நேரத்திலே ட்ரம்போட எங்களுடைய பிரச்சனை பற்றிய ஒரு தெளிவான கலந்துரையாடல் நடத்தப்படவில்லை. சீனா இப்பொழுது அருஷ் கூறிய மாதிரி யார்தான் என்னத்தை செய்தாலும் சீனாவுடைய அனைத்துலக புதிய அரசியல் ஒழுங்கு முறையில் அனைத்துலக நிலையில் அதற்கு இருக்கின்ற அந்த மிகப்பெரிய அந்த தலைமைத்துவத்தை யாராலும் சிறிது காலத்துக்கு அசைக்க முடியாது. அதனாலதான் ட்ரம்ப் வந்து என்ன செய்யறாங்க, சீனாவோட நட்பை பாராட்டுகிறார். அதே நேரத்தில் வந்து பக்கத்தில் இருக்கிற நாடுகளோட அதிக வரியை அந்த பொருட்களுக்கு விரித்து, கனடாவாக இருந்தாலும் சரி, பனாமாவாக இருந்தாலும் சரி, ஐரோப்பிய நாடுகளாக இருந்தாலும் சரி, அதிக வரியை விதித்து அவர்கள் அதை கட்டையெல்லாம் திணறைக்குள்ள அவற்றை தனக்குள்ள எடுக்க பார்க்கிறார். ரெண்டு முறைக்குள் அவர் ஓடுகிறார். ஒரு பக்கத்திலே அதிகாரம் அதிகமாக இருந்தால் நண்பனாகி அணைவது, அதிகாரம் படுத்தக்கூடிய நிலையில் அதிகாரப்படுத்துவது. இந்த அதிகாரப்படுத்தக்கூடிய நிலையில் அதிகாரப்படுத்துவதற்கு நாங்கள் எங்களை அனுமதிக்கிற காரணத்தினால்தான் சிக்கல் ஏற்படுகிறது. ஆகவே இங்கு என்ன அடிப்படை பிரச்சனையாக இருக்கிறதுன்னு சொன்னால், இங்கு நாங்கள் வந்து எங்களை அதிகாரப்படுத்துவ நிலையிலிருந்து மாற்றுவோமா? எங்களுடைய பலத்தை, அறிவுத்துறையில் எங்களுக்கு இருக்கிற பலம், பொருளாதாரத்துறையில் எங்களுக்கு இருக்கிற பலம், தொழில்நுட்பத்துறையில் எங்களுக்கு இருக்கிற பலம், இன்னும் உலகளாவிய இன்றைக்கு உலகளாவிய அனைத்துலக இனம் என்ற பெயர் ஈழத்தமிழர்கள் தான் இருக்கிறது. தமிழ்நாடு தமிழர்கள் வந்து இதை அயலகத்தினமாக கொண்டாடுகின்றார்கள். அவர்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம், நீங்கள் கல்விக்காக வருகின்றீர்கள், வேலைவாய்ப்புக்காக வருகின்றீர்கள், உங்களுடைய மனவிருப்பப்படி இங்கு தங்கியிருக்கின்றீர்கள், போறீர்கள். அது ஒரு சுதந்திரமான ஒரு பயணம். அது வந்து வெடித்து சிதறி புலப்பெயர்வு ஏற்படுத்த ஒரு பயணம் அல்ல. ஆனால் இந்திய அரசாங்கம் திட்டமிட்ட வகையிலே தமிழர்களுக்கு அவர்கள் புலம்பெயர்ந்து வார நாட்டிலே இருக்கின்ற அந்த தனித்துவமான தன்மையை உருக்குலைப்பதற்கு, அந்த வகையிலே இதை தமிழ் மிருக மாதத்தை ஒரு பொங்கல் திருவிழா மாதிரி வச்சு ஒரு இருக்கின்ற ஒரு பரதநாட்டியத்தையும் ஒரு கர்நாடக சங்கீதத்தையும் கொண்டு வந்து அதற்கும் தமிழின் அடையாளத்துக்கும் தொடர்பு இல்லாத ஒரு மகிழ்நிலையாக கொண்டு வந்து ஒரு கூத்தாட்டு தன்மையிலே போகுது. இந்த நிலைதான் அங்கேயும் அரசியல் கட்சிகள் செய்கின்றன என்ற காலத்துக்கு காலம் தாங்கள் கூத்தாட்டு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த கூத்தாட்டுகள் போகமா இருந்தால் அடிப்படை உண்மைகளை உணர்த்தவோ அல்லது தேவையானவற்றை வெளிப்படுத்தவோ முடியாது என்பதுதான் கருத்தாக இருக்கின்றது. சுருக்கமா மாஸ்டர், இப்ப நீங்கள் தைப்பொங்கல் தொடர்பாக கூறும்பொழுது கருத்து என்னவென்றால், தைப்பொங்கலை வந்து அந்த விளைச்சல் நல்லாக வந்ததற்கும் இயற்கைக்கு நன்றி கூறும் வகையில் தான் அந்த தைப்பொங்கல் அப்பொழுது கொண்டாடப்பட்டது. இப்பொழுது அப்படித்தான் பார்க்கப்படுகின்ற அறிவு அப்படித்தான் நான் பார்க்கிறேன். அதில் ஜப்பானில் இருக்கின்றது, எல்லா இடத்திலும் இருக்கிறது. ஜப்பானில் கூட ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் இருக்கிறது, அமெரிக்காவில் இருக்கிறது. கிறிஸ்துமஸ் வந்து ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் தான். உண்மையில வந்து ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலுக்கு மேல கிறிஸ்தவ மதம் தன்னுடைய அழுத்தத்தை ஏற்படுத்தினதான் கிறிஸ்துமஸா வந்தார். இயேசு அந்த இடத்தை பிறந்தார் என்பதற்கு எந்தவித வரலாற்று சான்றும் கிடையாது. ஆனா நீங்கள் நல்ல ஒரு சிறப்பான விடயத்தை கூறுகிறீர்கள். அதாவது மரபு திங்கள் தை மாதமாக வந்து விட்டது எல்லா நாடுகளிலும். அதை மாற்ற முடியுமா? மாற்ற முடியும், அது மாற்ற முடியும். நாங்கள் வந்து இங்கே இன்னும் பாராளுமன்றம் அதை அங்கீகரிக்கவில்லை. இங்கே பாராளுமன்றம் அங்கீகரிக்கின்ற பொழுது இங்கு நாங்கள் ஜூலை மாதத்தை கொண்டு வருவோமா இருந்தால் அது அர்த்தமில்லதாக மாறும். ஆனா இன்னும் நீங்கள் கூறிய ஒரு நல்ல ஒரு விடயம், அதாவது இவ்வாறான விழாக்களை நடத்தும் பொழுது, இவ்வாறு நாங்கள் பரப்புரை செய்யும் பொழுது நீங்கள் கூறியதுதான் சரி. அதாவது எவ்வளவு நாங்கள் இந்த நாட்டுக்கு சுரண்ட வரவில்லை, துறைசார் நிபுணத்துவத்தினூடாக எவ்வளவு பங்களித்திருக்கின்றோம். கடந்து வந்த பிரித்தானிய பிரதமர்கள் கூட சுட்டி காட்டியிருக்கிறார்கள் சுகாதாரத்துறையில் எவ்வளவு தமிழர்கள் பங்களித்திருக்கிறார்கள் என்று, வியாபாரத்துறையில் எவ்வளவு பங்களித்திருக்கிறார்கள் என்று, கல்வித்துறையில் எவ்வளவு பங்களித்திருக்கிறார்கள் என்று நிறைய தடவைகள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இதை முன்னிலைப்படுத்தி ஏனைய மக்களுக்கும் அது தெளிவுபடுத்தும். இதென்றால் வாரத்தில் ஒரு தடவை ஒரு 5 நிமிடம் 2 நிமிடங்கள் சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள். அப்படி இல்லாமல் மாறாக தமிழர்கள் வாழுகின்ற நாடுகளில் இதை எடுத்து கூற வேண்டும். இதனுடைய நோக்கம் என்ன, இது எவ்வாறு கையாளப்பட்டது என்ற விடயங்களை எடுத்து கூறுவது. அதே நேரத்திலே தெனாஞானி குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும், இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஈழத்தமிழர்கள்
தங்களுக்குரிய பாதுகாப்பான அமைதியான தன்னாட்சியுடன் வாழ்வது உலக பொருளாதாரத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம், உலகத்தினுடைய பாதுகாப்பான அமைதிக்கு அவ்வளவு முக்கியத்துவம், இந்தி கடலில் வீணான ஆக்கிரமிப்புகள் மேற்கொள்ளப்படாமல் இருப்பதற்கு அவ்வளவு முக்கியத்துவம் என்பதை நாங்கள் வெளிப்படுத்துகின்ற பொழுதுதான் எங்களுடைய மண்ணினுடைய பலம் உணர்த்தப்படும். அந்த மண்ணினுடைய பலம் உணரப்படுகின்ற பொழுதுதான் சிங்கள மக்களும் கூட எங்களோட இணைந்து எங்களுடைய மண்ணின் பலத்தின் மூலமாக எங்களோட இணையப்படும். வடக்கு கிழக்கு எங்களுடைய தாயகம். அந்த தாயகத்திலே நாங்கள் வாழ்கின்ற பொழுது நாங்கள் அங்கு தன்னாட்சி அடிப்படையில் அது பொருளாதார நிலையில் நாங்கள் உயர்த்தி கொண்டு செல்வோம். அப்படி உயர்த்தி கொண்டு செல்வோம். இலங்கை தீவின் மக்களாக சிங்களவர்களும் இருக்கின்றால் நாங்கள் இலங்கை தீவினர், நாங்கள் இலங்கையர் அல்ல, இலங்கை தீவினர். அந்த வகையிலே நீங்களும் உங்கள் பக்கத்தில் உங்களுடைய வளர்ச்சிகளையும் உங்களுடைய பாதுகாப்பான அமைதியான வாழ்வை முன்னெடுங்கள். நாங்கள் ஒருங்கிணைந்து நாங்கள் இலங்கை தீவினுடைய பாதுகாப்பையும் இலங்கை தீவினுடைய பொருளாதாரத்தை முன்னெடுக்க விரும்புகிறோம் என்பதுதான் தமிழுடைய விருப்பாக இருப்பது தெளிவுபடுத்துவதற்கும் இந்த தமிழ் மர மாதம் உதவணும். அது உலக பாதுகாப்புக்கும் அமைதிக்கும் வளர்ச்சிக்கும் எவ்வாறு முக்கியத்துவமாக இருக்கின்ற உதவணும். அந்த சந்தர்ப்பங்களை தவற விடுகிறோம் என்பதுதான் இங்கிருக்கிற வேதனையான நிலையாக இருக்கின்றது. உண்மை மாஸ்டர், நீங்கள் கூறுவது பலம் இருந்தால் பின்னால் வருவார்கள். அந்த பலத்தை உருவாக்குவதற்கான எல்லா அம்சங்களும் தமிழர்களிடம் இருக்கின்றது. எல்லா துறைகளிலும் திறமை இருக்கிறது. அதை சரியாக வழிநடத்தினால், சரியாக ஒன்று சேர்ந்து செயல்பட்டால் எத்தனை நாடுகள் தமிழர்களை தேடி வருவார்கள் என்பது எந்த மாற்று. பிரித்தானியாவுடைய சுகாதார சேவையை ஒரு உதாரணமாக நாங்கள் கூறலாம். நன்றி மாஸ்டர். அதே நேரத்தில் பிரித்தானியாவுடைய எண்ணெய் வழங்குதல் எடுங்கள். பிரித்தானிய எண்ணெய் வழங்குதல் தமிழருடைய கையிலேயே இருக்கிறவர்கள். இன்றைக்கு பிரித்தானியாவினுடைய ரிஃபைனரியில ஆக கூடுதலாக வருடத்துக்கு 10 பில்லியன் வருமானம் பெறுபவராக ஆரணி சூசப்பிள்ளை என்கிற தமிழரான் இருக்கிறார் என்பதும் வெளிப்படையான உண்மை. அதே போல் வேறு துறைகளிலும் அவ்வாறு தான் இருக்கின்றது என்பதை கூறிக்கொண்டு நன்றி மாஸ்டர். மிகவும் சிறப்பாக உங்களுடைய அந்த கருத்தை தந்ததற்காக. நிச்சயமாக அந்த மரபு திங்களை சரியான ஒரு வகையில் பயன்படுத்துவதற்கு உலகம் பூராம் இருக்கின்ற எங்களுடைய வழிகாட்டிகள் அதை செயல்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்பாக கேட்டுக்கொண்டு அரசர்கள் உங்களுடைய அரசியல் நிலைமைக்கு கொண்டு வருகின்றேன். CVK சிவஞானம் அவர்கள் தென்னிலங்கை கட்சிகளுக்கு வாக்களித்தவர்கள் மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் என்று கருத்தை கூறியது தொடர்பாக இப்ப மாஸ்டர் கூறியிருந்தார். என்னுடைய கேள்வி என்னவென்றால், மக்கள் அவ்வாறான ஒரு முடிவுக்கு வந்ததற்கு யார் பொறுப்பு? அதான் என்னென்று சொன்னால், முதல் அவர்கள் தங்களை மீள் பரிசீலனை செய்ய வேண்டும். அதன் பிற்பாடுதான் மக்கள் மீள் பரிசீலனை செய்ய வேணுமா இல்லையா என்றது தொடர்பாக பேச முடியும். இப்ப என்னென்று சொன்னால், மக்கள் தென்னிலங்கை கட்சிகளுக்கு வாக்களித்தார்கள் என்று கூறுகிறார் CVK சிவஞானம். இதுக்கு முதல் மக்கள் அந்த ஒட்டுக்குழுக்கள் அங்கு இருந்ததை அவர் மறந்து விட்டார் என்றுதான் நான் நினைக்கிறேன். அது தென்னிலங்கை கட்சிகள் முன்னரும் வாக்களித்த அது ஒரு கணிசமான வாக்கு அங்கு இருந்து கொண்டுதான் இருந்திருக்கிறது. இப்ப தேசியத்துக்கு ஆதரவில்லை என்று கூற முடியாது. அது பல தடவைகள் நாங்கள் இங்கு பேசிவிட்டோம். ஆனால் என்ன பிரச்சனை என்று சொன்னால், இப்போது அண்மையில் டெய்லி மிரர்ல ஒரு பத்திரிகை ஒரு கொலம் ஒன்று வந்திருந்தது, பத்தி ஒன்று. அதில் போட்டிருந்தார்கள், ஒரு ஹெல்த்தியான டெமோக்ராட்டிக்கா இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஸ்ட்ராங்கான ரெஸ்பான்சிபிளான ஒப்போசிஷன் பார்ட்டி இருக்கணும். இப்ப இலங்கையிலும் ஒரு தற்போதைய அரசு பெரும்பான்மையாக இருக்கிறபடியால் அந்த அரசு மக்களுக்கு நல்லதை செய்கிறதா அல்லது அந்த அரசு கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுகிறதா என்பதை சரியாக கொண்டு நடத்துவதற்கு ஒரு எதிர்கட்சி கட்டாயம் வேண்டும் என்ற ஒரு நிலைமையை அங்கு அந்த பத்திரிகை இப்போது சொல்ல ஆரம்பித்து விட்டது. அதே போலதான் தமிழர் தரப்பிலும் இதுவரை காலமும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற போர்வையில் எல்லோருமாக கும்பலாக இருந்து கொண்டு அவர்களுக்குள்ளேயே கதைத்து விட்டு அவர்களுக்குள்ளேயே ஒருவர் முடிவெடுத்து விட்டு அதை வெளியே சொல்வதும் இல்லை, யாரும் தங்களை கேட்கவும் முடியாது, சொல்லவும் முடியாது என்ற ஒரு என்னென்று சொல்ற ஒரு குழுவாக ஒரு கும்பலாக இயங்கியார்கள் அவர்களுக்கு. எனவேதான் 99% நிதிகள் கூட வடக்கு கிழக்கில் திரும்பி போனது யாருக்கும் தெரியாது. எங்கு ஊழல் நடந்தது என்றும் தெரியாது, என்ன நடக்கிறது என்றும் தெரியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கும்பல். அதாவது அரசியல்வாதிகள் அவர்கள் ஒரு கூட்டமாக, அடுத்தது அதிகாரிகள் தங்களுக்குள் ஒரு கூட்டமாக பங்கு போட்டு பிரித்து அந்த நாட்டை நாசம் செய்து விட்டார்கள். நான் நாட்டு என்று சொல்வது தமிழர் தாயகத்தை. இப்போது நிலைமை மாறிவிட்டது. தென்னிலங்கை கட்சி இவர்களின் பலவீனத்தை அறிந்து நுழைந்திருக்கின்றது. அடுத்ததாக சுயேட்சை குழுவிலிருந்து வந்திருக்கிறார்கள்.
ஏன் மக்கள் போடுகிறார்கள் என்று சொன்னால் மக்களின் பிரச்சனைக்காக கலைக்கிறார்கள். இப்போது கேள்வி கேட்கிறார்கள். அதான் அவர்களுக்குள்ள பிரச்சனை. இப்ப சிவிகே சிவஞானத்துக்குள்ள பிரச்சனை என்னவென்று சொன்னால் கேள்வி கேட்கிறார்கள். கூட்டத்துக்கு போக முடியவில்லை. 15 வருடம் செய்ததுக்குரியதை கேட்கிறார்கள் எல்லோரும். ஏன் நிதி திரும்பி போனது என்று கேட்கிறார்கள். எவ்வளவு செலவழித்தீர்கள் என்று கேட்கிறார்கள். நீங்கள் என்ன செய்து வேலை செய்ய வேணும், அதான் பிரச்சனை. இப்ப அவைக்குள்ள பிரச்சனை என்னன்னு சொன்னால் இனி வேலை செய்ய வேண்டி வந்துட்டது என்றதான் பிரச்சனை. அப்ப நீங்கள் அரசியல்வாதிகளாக இருந்து நீங்கள் உங்கள் மக்களை வழி நடத்தி இருந்தால் மக்களை குறை சொல்லுவது அர்த்தமில்லை. இப்ப பாருங்கள், ட்ரம்பை மீண்டும் தெரிவு செய்தார்கள். எல்லோரும் உலகத்தில் இருக்கிற எல்லோரும் கோமாளி என்றார்கள். ட்ரம்ப் இன்றைக்கு சொல்வதை நாளைக்கு மாற்றி சொல்வார் என்கிறார்கள். ஆனால் ட்ரம்பும் அப்படித்தான் செய்கிறார். கனடாவை கைப்பற்றுவேன், மெக்சிகோவை கைப்பற்றுவேன், பனாமா கால்வாயை மீட்பேன், கிரீன்லாண்டை மீட்பேன் என்றுதான் கூறுகிறார். அவருடைய கூட்டாளி அடுத்தது இலோன் மஸ்க். பிரித்தானியா பிரதமரை பே என்று கூறிவிட்டார். அவர் பிரித்தானியாவை ஆட்சி மாற்றம் செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். ஜெர்மனில ஆட்சி மாற்றம் செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். அடுத்ததாக ஆஸ்திரியா, ஸ்பெயின் பிரதமர் கூட கூறியிருக்கின்றார், இலோன் மஸ்க் ஐரோப்பிய ஒன்றியத்தின் அரசியலில் அதிக தலையீடுகளை மேற்கொள்கிறார் என்று. ஏன் என்று சொன்னால் இப்ப ட்ரம்பை ஏன் மக்கள் தெரிவு செய்கிறார்கள்? அதற்கு முதல் இருந்தவர்கள் நீங்கள் செய்யவில்லை, நீங்கள் சரியாக எதுவும் செய்யவில்லை. இப்போ உக்ரைன் போருக்கு இவ்வளவு நிதியை ஒதுக்கி எண்ணெயை மலிவாக கிடைக்கிற எண்ணெயை விட்டு அந்த எண்ணெயை 2 மடங்கு காசு கொடுத்து வாங்கி நாட்டை பங்குரோத் ஆக்கி விட்டு இப்போது பிரித்தானியாவின் சான்சலர் சீனாவுக்கு ஓடுகிறார், வேணா மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி. அப்ப அதே போன்ற ஒரு நிலை. அப்ப நீங்கள் சரியாக இருந்திருந்தால் மக்கள் தென்னிலங்கை கட்சிகளுக்கு வாக்களித்திருக்க மாட்டார். இப்ப மக்களை விட்டு இனியாவது இப்ப நாங்கள் உங்களுக்கு ஒன்றை சொல்கிறேன். இப்ப நாங்கள் அந்த தேர்தலுக்கு முதல் கதைத்திருந்தோம் இவ்வாறு அந்த அரசியல் அதாவது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் யாரையும் ஆதரிக்கவில்லை, மக்களிடமே விட்டு விடுவோம். அதில் பல கட்சிகள் பாடம் படித்திருந்தன. தோல்வியை சந்தித்த பிறகு என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், நாங்கள் யோசிச்சோம் தோல்வியை சந்தித்த பிறகு கூட அவர்கள் பாடம் படித்திருப்பார். இப்ப ஓடி போய் நாங்கள் ஒன்றா சேருவோம் என்று சரி எல்லா, அதாவது இப்ப கல்லர் எல்லாரும் தோல்வி அடைஞ்ச அப்புறம் நாங்கள் கூட்டு சேர்ந்து களவெடுப்போம் என்ற மாதிரி. தனித்தனியா களவெடுக்க தோல்வி அடைஞ்சா நாங்கள் இனி கூட்டு சேர்ந்து களவெடுப்போம். அரசியல் என்று சொன்னது என்னென்றால் நீங்கள் மக்களிட்ட போங்க நான் சொன்னதே தவிர நீங்கள் ஓடி போய் தமிழரசு கட்சியோட சேருங்கோ, அல்லது தமிழரசு கட்சி ஓடி போய் முன்னணியோட சேருங்கோ, அல்லது நீங்கள் ஓடி போய் டெலோவோட சேருங்கோ, அதை சொல்லவில்லை. நீங்கள் மக்களிடம் தோல்வி அடைஞ்சிருக்கிறீர்கள், கூட்டு சேர்வதில் இல்லை. முதலில் மக்களிடம் போங்கள். நீங்கள் மக்களிட பிரச்சனைக்கு இறங்க ஒன்றா கூட்டு சேருவீங்க. அது கொண்டு உங்களை இணைக்கும், ஒரு புள்ளியில உங்களை கொண்டு இணைக்கும். அப்ப சிவிகே சிவஞானத்தை பொறுத்தவரையில் கடந்த 15 வருடங்கள், 15 வருடம் சொல்ல முடியாது, 1987 ஆண்டு இலங்கை இந்திய உடன்பாடு ஏற்பட்டு முதலமைச்சர் வடகிழக்கு முதலமைச்சருக்கான பெயரை கொடுக்க சொல்லும் போது விடுதலை புலிகளால் கொடுக்கப்பட்ட பெயரில் ஒருவர் சிவிகே சிவஞானம். சொல்லுங்க, இவ்வளவு காலம் அரசியல் இருக்கிறீங்கள் என்று நீங்கள், இவ்வளவு காலம் இருந்த நீங்கள் உங்களோட பேரை இந்த வடக்கு கிழக்கு மாகாண முதலமைச்சருக்கு பரிந்துரை செய்யதான் பிறந்த ஒரு பொடியன். அப்ப அதாவது நீங்கள் முதலமைச்சராக பிரேரிக்கப்படுற நேரத்துல பிறந்த பொடியன் இப்ப உங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டிய நிலைமையாக நாடாளுமன்றத்துல. சொல்வது போல இந்த பிரார்த்தனை செய்யுங்கள், அதில் கிடைக்கல கூட்டு பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்லி ஒரே விஷயத்தை உருமாற்றுற மாதிரி தான் இப்பொழுது உருவாக்கி கொண்டிருக்கிற. அதே நேரத்தில் ஒரு விடயத்தை நாங்கள் மறந்து விட்டோம் என்னென்றால், பெருந்தோட்ட தொழிலாளர் சம்பள உயர்வு போராட்டத்தில் ஜனவரி 10 உயிர் அர்ப்பணிப்பு செய்த முள்ளோயா கோவிந்தன் நினைவேந்தலை முதன்மைப்படுத்தி மலையக தியாகிகள் தினம் கொண்டாடப்பட்டு 2019 டிசம்பர் மாதத்தில் அனைத்து தேகிற நாளில் நுரேலிய மாவட்டத்தில் தலவாக்குளை டெவன் தோட்டத்தில் தொடங்கப்பட்டது. அந்த பின்னணியில் இந்த ரிவன் தோட்டத்தில் மலைய மக்களின் காணி உரிமை போராட்டத்தில் உயிர்நீத்த சிவனி லட்சுமணின் கல்லறையில் தொடங்கப்பட்ட அந்த விழா இப்பொழுது மலையக தியாகிகள் நாளாக ஜனவரி 10 மாற்றப்பட்டு இந்த
பிடித்தளராதை என்கின்ற அமைப்பு மலைய பக்கத்திலும், யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் யாழ்ப்பாணத்திலும் இந்த 10ஆம் தேதி இந்த மலையக தியாகிகள் தினத்தை கொண்டாடி இருக்கின்றார்கள். அவர்கள் எங்களுடைய தமிழ் இரத்தம் என்ற அளவிலே அவர்களுடைய உரிமைகள் கிடைப்பதற்கான குரலாகவும் நாங்கள் பயணிக்க வேண்டும் இந்த ஆண்டில் என்பதையும் இது வலியுறுத்துகின்றது. செந்தில் தொண்டமானவர்கள் இந்த நேரத்திலே டெல்லியிலே அனைத்துலக முதலாளிமார்கள், அனைத்துலக நிபுணர்கள் கூட்டத்தை இந்தியா கூட்டிய பொழுது அங்கு அவர்களை அழைத்து அங்கு சென்றிருப்பதையும் பார்க்கின்றோம். அவர்கள் இப்பொழுது படிப்படியாக பலம் பெற்றுக் கொண்டு வருகின்றார்கள். அவருடைய பலத்தை உறுதி செய்வதற்கும் நாங்கள் இந்த ஆண்டிலே தமிழர்கள் என்ற முறையில் ஒருங்கிணைந்து பணியாற்றும். அதே இன்னொரு விடயத்தையும் சொல்றோம். இந்த தைப்பொங்கல் விழா தமிழ் மக்களுடைய விழா என்ற வழியை நாங்கள் கொண்டாடுவது உரிமை, அதை கொண்டாடுவோம். இது நாங்கள் இந்திய தமிழ் இலங்கை தமிழர் பிரிக்கவில்லை. ஆனால் எங்களுக்கென்று ஒரு தனித்துவம் இருக்கின்றது. எங்களுடைய உரிமைகளை அடைய வேண்டும் என்று ஈழத்தமிழர் மரபு மாதம் என்றது இந்த ஜூலை மாதத்தில் சோச்சம் பெற வேண்டும் என்ற கருத்தை தான் கூறினோம். நன்றி. இந்த நேரத்திலே கூறுவது போல் தமிழர்கள் தான் அந்த காலத்திலிருந்து விழாக்களை கொண்டாடுவதும் மகிழ்ச்சியாக இருப்பதையும் தமிழர்கள் தான் பல பல விழாக்களை உருவாக்கினார்கள் இனத்தை ஒன்று சேர்ப்பதற்காக. ஆனால் அதே நேரத்தில் ஒரு கருத்தை என்னுடைய மாணவன் சொன்னான், இந்த தமிழ் மக்களுடைய ஊடகத்தை பொறுத்த மட்டிலே ஒரு தமிழ் மக்கள் ஊடக கவுன்சில் ஒன்றை உருவாக்குங்கோவன் ஆறாவதுக்கு எதிராக கதைக்கிறோம் என்றால் அந்த ஊடக கவுன்சிலில் முறையிட்டு அதற்கான நீதியை பெறக்கூடிய முறையிலே ஒரு பொது அமைப்பை உருவாக்கினால் என்ன, அப்படி என்றால் எங்களுக்குள் பிரச்சனைகளாகவே இருக்குமே என்று ஒரு இளைய மாணவர்களால் சொன்னார். அந்த கருத்தையும் கவனத்தில் எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அது சில வேளையில் பொருத்தமாக இருக்கும் என்றால் ஊடகங்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் அச்சுறுத்தல் வருவது அப்படி ஒரு கவுன்சில் இருந்தால் நான் நினைக்கிறேன் அதனூடாக அச்சுறுத்தல் விடுபவர்களுக்கு ஒரு சரியான வழியை பார்க்கலாம் என்று கூறிக்கொண்டு சுருக்கமாக நான் அரசு கூறிய விடயத்தை, அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவ்வளவு காலம் இருந்தார்கள் என்று நீங்கள் கூறினீர்கள். உண்மையில் உங்களுக்கு தெரியும், வேலை தளத்தில் நீங்கள் வேலை செய்யும் பொழுது சிறப்பாக செயல்பட்டால் உங்களுக்கு பரிசுகள் வழங்குவார்கள். அது உங்களுக்கு ஒரு சாதனையாக இருக்கும். அதே தான் நான் எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகளிடம் கேட்க விரும்புகிறேன். இவ்வளவு ஆண்டுகளாக நீங்கள் தமிழ் மக்களுக்காக சேவை செய்கிறீர்கள் என்று வந்திருக்கிறீர்கள். எத்தனை தடவைகள் நீங்கள் பரிசுகள் பெற்றிருக்கிறீர்கள், அந்த என்னென்ன சாதனைகள் படைத்திருக்கிறீர்கள் நீங்கள் எங்களுடைய மக்களுக்கு கூறுகளாக இருந்தால் அவர்கள் நிச்சயமாக மனம் மாறுவார்கள், தமிழ் மக்களுக்கு தமிழ் வேட்பாளர்களுக்கே வாக்களிப்பார்கள் என்று கூறிக்கொண்டு இன்றைய இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியை இத்தோடு நிறைவேற்றிக் கொண்டு வருகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து கலந்து சிறப்பித்த தமிழறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபட்டிமார் மாஸ்டர் அவர்களுக்கும் போரியல் ஆய்வாளர் அரசு அவர்களுக்கும் நன்றி கூறி தனாஞானே இந்த நிகழ்ச்சியை நிறைவேற்றிக் கொண்டு வருகின்றேன். நன்றி, வணக்கம் மாஸ்டர். நன்றி, வணக்கம் அரசு அவர்களே. நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்குமின் இதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.